ஜெய் ஸ்ரீராம். அடியேன் ஜி.எம். சுவாமிஜி. இன்றைய பக்தி தலைப்பிலே கருடப்பள்ளி சாபக்கதை. ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்துட்டு ராமேஸ்வரத்திலே சுயம்புலிங்கத்தை பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். உடனே அனுமானிடம் கூப்பிட்டு காசியிலே போய் சுயம்புலிங்கம் எடுத்து வரும்படி கட்டளை விட்டார். உடனே அனுமார் அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி இடம் ஃபுல்லாக சுற்றி வரார். காசியை சுற்றி பார்க்குறார். எந்த இடத்துல பார்த்தாலும் லிங்கம் வரும்போது பல ஆயிரக்கணக்கில் லிங்கம் இருக்குது. எது சுயம்புலிங்கம்னு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார். ஏன்னா சுயம்புலிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. அதனால் ராமச்சந்திரமூர்த்தி சொன்னத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு தேடுறார். இன்னும் பிடிபடாததுனால கீழே இறங்கி ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தனை செய்கிறார். எனக்கு புரியவே இல்லை. ராமச்சந்திரமூர்த்தியை எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலன்னு பிரார்த்தனை பண்ணுறப்ப அவர் நிற்கக்கூடிய இடத்துலையே அந்த சுயம்புலிங்கத்துக்கு மேலேயே ஒரு கருடன் வட்டமிடுறது. உடனே அண்ணாந்து பார்க்குறார். சரி, கருட பகவான் உத்தரவு கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பினும் இதுதானா சுயம்புலிங்கம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு சந்தேகத்திலேயே பார்க்குறப்ப ஒரு கவுளி அந்த இடத்துல சத்தம் கொடுக்கறது. எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த சுயம்புலிங்கத்துக்கிட்டே சத்தம் கொடுக்கறது. சரின்னு ஒரு வழியாக இதுதான் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துட்டு இந்த கருடனுக்கும் பள்ளிக்கும் வரும்போது நன்றியை தெரிவிக்கிறார். நன்றியை தெரிவிச்சுட்டு அப்படியே கிளம்பிடுறார். அப்போது வரும்போது ஒரு பிரச்சனை. காசியிலே காவல் தெய்வமாக இருக்கக்கூடியவர் கால பைரவர் ஆவார். காசியை தாண்டி எந்த பொருளை எடுத்துகிட்டு போனாலும் அவரோட உத்தரவு இல்லாமல் எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் காசியிலே காவல் தெய்வமாகப்பட்டவர் எடுத்துகிட்டு போகிறப்ப குறுக்க மறைச்சிடுறார். என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்ன ஒன்றும் இதே மாதிரி நான் ராமச்சந்திரமூர்த்தி எடுத்துகிட்டு வந்தார். அதெல்லாம் சொல்லிவிட்டு இதுமாரி காசியில் எனக்கு போனப்போ இந்த பள்ளியும் கருடனும் எனக்கு காமிச்சு கொடுத்தா, அவளுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொன்ன ஒன்றும் எப்படி என்ன மீறி அவள் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கலாம், நான் தான் காவல் தெய்வம், என்னை மீறி உங்களுக்கு எப்படி அவள் காத்தா, என்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபம் விட்டாராம். சாபம் விட்டு இனிமேல் இந்த ஊரில் நீங்கள் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாபத்தை கொடுத்துட்டார். அது ஒரு பக்கம் கொடுத்தாலும் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதங்கள் தீவிரமாக எடுத்து என்ன இல்லாமல் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு வாக்குவாதம் வந்துட்டு. வாக்குவாதம் வந்தவொன்னும் தேவர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சுட்டார். ரெண்டு பேருமே பலசாலியாகப்பட்டவராச்சே, ரெண்டு பேருமே இப்படி பலசாலி சண்டை போட்டுன்னா பிரளயம் வெடிச்சிடும், லோகம் அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையுமே வரும்போது சமாதானப்படுத்தினார்கள். சமாதானப்படுத்தின உடனேயுமே பைரவர் சொன்னார், ராமர் ஒரு நல்ல காரியத்துக்கு கேட்குறார், அதில் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் நான் காவல் பார்த்துன்னு இருக்கிறதுனால, காவல் தெய்வமாக இருக்கிறதுனால என்கிட்ட நீ சொல்லிட்டு செஞ்சிருந்தால் நான் இதை கேட்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நீங்கள் எடுத்துன்னு போய் நல்லபடியாக பிரதிஷ்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாராம். ஆனால் இந்த காசியிலே வரும்போது இந்த பள்ளியும் கருடனும் இருந்ததுனால அவளோட சாபங்கள் இருந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பவும் சாபம் விட்டுறார். எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தும் கூட அவளுக்கு சாபங்கள் சாபமாகவே இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் காசியிலே கருடனும் பள்ளியும் பார்க்க முடியாது. ஒரு வழியாக வரும்போது ராமேஸ்வரம் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை என்பது ராமர் என்ன பண்ணுறார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமியாகும். காசியிலேருந்து அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு இறைவனாவார். அதுவும் ராமன் அந்த இடத்துல பூஜை பண்ணார். அப்பேற்பட்ட உன்னதமான ஒரு சுவாமி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட உன்னதமான சுவாமியை நாம் அனைவரும் சென்று தரிசிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். அவனருள் பெறுக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். நமஸ்காரம்.